ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपदभागवतं रसमालयं मुहुरघो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् विपरीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நாம நேத்து பார்த்த பாகவதத்துல இருந்து என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? பகவான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ப பகவான் தன்னோட சொரூபத்தை காட்டுகிறார். வெரி குட், நைஸ் பாயிண்ட் மாதாஜி, தேங்க்யூ. அப்புறம் ஹோம்வொர்க் பண்ணீங்களா? 7.14 சொல்லட்டுமா? சொல்லுங்க பிரபு, சொல்லுங்க. அதே மாதிரி அதாவது நம்ம குணம் என்னும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறுங்கிறோம். கட்டுண்ட ஆத்மா மாயையின் கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது. கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியின் ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்க முடியும். எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி இறைவனின் தாமரை திருவிகளில் சரணடைவது. மாயையின் எதிரானது. எனவே அவர் மட்டுமே கட்டுமாவை விடுவிக்க முடியும். எனவே ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரிது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். அதான் மாதாஜி பொருள். தைவி ஏகா குணமயி மமமா தோஷயா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தே. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது இப்ப விண்கல மேல புவியீர்ப்பு சொல்லியிருக்கீங்க. புவியீர்ப்பு விசையில கீழ் நோக்கும். அவங்க என்ன பண்றாங்க, விண்கலத்தை யூஸ் பண்ணி மேல முந்திரத்தில மேல விண்கலத்தை. அதே மாதிரி இந்த புவியீர்ப்பு சக்தி பகவான் நல்லா சரணடைத்தா நம்ம விழுந்து கொண்டு நம்மளுக்கு நல்லா பண்ணுவார். பகவான் சரணடையணும். அது கொஞ்சம் இதுவா சொல்லியிருக்கேன். அது கரெக்டான புரியல, நீங்க சொன்னீங்க. பரவாயில்ல, சொல்லிருக்கீங்க. பக்தி தொண்டால் மட்டுமே கடவுளை அடைய முடியும்னு சொல்லிருக்கீங்க. வெரி குட் பிரபு, தேங்க் யூ பிரபு. மாதாஜி அந்த ஸ்லோகம் சொல்லலாமா? சொல்லுங்க மாதாஜி. கார்த்திகா மாதாஜி சொல்லுங்க. தைவி ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம்
தரந்தித்தே. வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. दैवी दैवी ह्येद दैवी ह्येष गुणमयी मम माया तुरत्यया मां माया एव ये प्रपद्यन्ते மாம் ஏவயே பிரபத்யந்தே मां एव ये प्रपद्यन्ते मायाम् एवां துரத்திய தரந்திதே மாயாம் ஏதாம் தரந்திதே துரந்திதே சரணடைந்தோர் எளிதில் கடக்கலாம். சூப்பர் சரணடைந்தார். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் மாதாஜி பாகவதம். டெய்லி இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டா நல்லா இருக்கும் மாதாஜி. நாங்களும் படிச்ச மாதிரி ஆயிடுது மாதாஜி. ஓகே ஓகே. சோ ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய பதம் 36 37 மாதாஜி. 37 இல்ல சாரி 39 மாதாஜி. 39 மாதாஜி. ஓகே தேங்க்யூ. 39 स एष आद्यः पुरुषः कल्पे कल्पे सृजति अजः 42 आत्मा. நான் 42 மாதாஜி. 42 42 சிந்தனைய வந்து சித்திகளைன்னு மாத்தி சொல்றாங்க. அந்த திருத்தம் கூட செஞ்சமல்லங்க மாதாஜி. ஆமா 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 ஆமா. ஓகே பதம் 42 மாதாஜி 42 மாதாஜி. ஓகே தேங்க்யூ மாதாஜி. 42 आद्योऽवतार पुरुषः परस्य कालस्वभाव असन्मनश्च द्रव्यं विकारो गुण इन्द्रियाणि विराट् स्वराट् ஸ்தாஸ்னு சரிஷ்ணு பும்னக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷன் முதல் அவதாரம் காரணோதகசாயி விஷ்ணு ஆவார். நித்திய காலம், விண்வெளி, காரண விளைவுகள், மனம், மூலப்பொருட்கள், ஜடஹங்காரம், இயற்கை குணங்கள், புலன்கள், பகவானின் விஸ்வரூபம், கர்ப்போதசாயி விஷ்ணு மற்றும் அசைவன அசையாதன என்னும் பிரிவுகளில் உள்ள ஜீவராசிகள் ஆகிய அனைத்திற்கும் அவரே எஜமானர் ஆவார். சோ நம்ம ஏற்கனவே இதை போன ஸ்லோகத்திலயும் இதே மாதிரி தான் படிச்சோம். அதே விஷயத்த அவர் சொல்றார். அசையாத ஜீவராசிகள் யாரு? அசையாத மரம் செடி தாவரங்கள். வெரி குட். சோ மத்ததெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரியும். நித்திய காலம், விண்வெளி, காரண விளைவுகள், மனம், மூலப்பொருட்கள், அகங்காரம், இயற்கை குணங்கள், பகவானுடைய விஸ்வரூபம் எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்கறது பக்தி தான் அப்படின்னு பாக்குறோம். பொருளுரை என்ன மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆச்சாரிய ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். ஜட படைப்பு நிரந்தரமற்றது என்பது இங்கு ஏற்கனவே பன்முறை விவாதிக்கப்பட்டுள்ளது. அது சர்வ வல்லமை பொருந்திய பகவானுடைய ஜடசக்தியின் ஒரு தற்காலிகமான தோற்றமாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அன்பான உறவு முறையில் பகவானோடு உறவாட விருப்பமில்லை. இதனால் இத்தகைய ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு இந்த ஜட தோற்றம் தேவையாக உள்ளது. இத்தகைய விருப்பமற்ற பந்தப்பட்ட ஆத்மாக்கள் முக்தி அடைந்த வாழ்வினில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. தொண்டு செய்ய அவர்களுக்கு விருப்பம் இல்லாதே இதற்கு காரணமாகும். ஜீவராசிகள் அவர்களுடைய உண்மை நிலையில் பகவானுடைய நித்திய தொண்டர்கள் ஆவார். ஆனால் அவர்களில் சிலர் தங்களுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதால் தொண்டு செய்ய விரும்புவதும் இல்லை. எனவே மாயை என்று அழைக்கப்படும் ஜட இயற்கையை அவர்கள் அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். மாயையின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டுள்ள ஜீவராசிகள் உண்மையான அனுபவிப்பாளர்கள் இல்லை என்றாலும் மாயையினால் கவரப்பட்டதின் காரணத்தால் தங்களை அனுபவிப்பாளர்கள் என்று எண்ணிக்கொள்கின்றனர். இத்தகைய ஜீவராசிகள் ஜட இயற்கையை அடக்கியாலும் அவர்களுடைய நெறிகட்ட மனோநிலையை திருத்திக் கொள்வதற்காக அவ்வப்போது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. இவர்களுக்கும் பரமபுருஷனான கிருஷ்ணருக்கும் உள்ள நித்திய உறவை பற்றி வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. வேதைஸ்ட சர்வை அகம் ஏவ வேத்யா. எனவே தற்காலிகமான பௌதிக சிருஷ்டி பகவானுடைய ஜடசக்தியின்
ஒரு சித்தரிப்பாகும். நீதிபதி ஒருவர் விவகாரங்களை தற்காலிகமாக நிர்வகிப்பதற்காக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவ்வாறே அனைத்தையும் நிர்வகிப்பதற்காக பரமபுருஷர் காரணவசாயி விஷ்ணு காரண உதகசாயி. காரணம்னா காரணக்கடல், உதகசாயி அங்க படுத்திருக்கார், காரண கடல்ல படுத்திருக்கிற விஷ்ணு, காரணோதகசாயி விஷ்ணு. படிங்க. விஷ்ணுவாக அவதரிக்கிறார். இந்த காரணோதசகாயி விஷ்ணு அவருடைய ஜடசக்தியின் ஐஷ்ரத மீது பார்வையை செலுத்துவதன் மூலமாக ஜட சிருஷ்டியை தோற்றுவிக்கிறார். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் புத்தகத்தில் ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் என்ற பதத்தின் விளக்கத்தை நாம் முன்பே ஓரளவிற்கு விவாதித்திருக்கிறோம். ஜட சிருஷ்டியினுடைய மாயையான நாடகத்தின் ஆயுள் ஒரு கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் சிருஷ்டியை நிகழ்வதை பற்றி நாம் முன்பே பேசியிருக்கிறோம். அவரது அவதாரத்தாலும் செயல்களாலும் படைப்பிற்கு தேவையான மொத்த பொருட்களான காலம், விண்வெளி, காரணம், விளைவு, மனம், ஸ்தூல மற்றும் சூட்சமான மூலப்பொருட்களும் அவற்றின் இயற்கை குணங்களாகிய தவ, ரஜோ, தமோ குணங்களின் சேர்க்கை ஆகவே தோற்றுவிக்கப்படுகின்றன. அதன் பின் புலன்களும் அவற்றிற்குரிய உற்பத்தி ஸ்தானமும் படைக்கப்பட்டன. பின் இரண்டாவது அவதாரமான கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபமும் தோற்றுவிக்கப்பட்டது. மேலும் இரண்டாவது அவதாரத்திலிருந்து வெளிவருவையான அசைவன, அசையாதன என்னும் பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து ஜீவராசிகளும் தோற்றுவிக்கப்படுகின்றன. முடிவாக சிருஷ்டியும் சிருஷ்டிக்குரிய அந்த மூலப்பொருட்களும் பரமபுருஷனின் உள்ளூர மறைந்துள்ள தோற்றங்களாகும். பரமஜீவனின் கட்டுப்பாட்டிலிருந்து எதுவும் சுதந்திரமானதல்ல. காரணவசாயி விஷ்ணு என்று அழைக்கப்படும் ஜடப்படைப்பில் உள்ள இந்த முதல் அவதாரம் முழு முதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவங்கம் ஆவார். இது பின்வருமாறு பிரம்மசகிதியில் விவரிக்கப்பட்டுள்ளது. யஸ்யை கனிஷ்வசித காலம் அதாவலம்பிய ஜீவந்தி லோம விலஜா ஜகதண்டநாத விஷ்ணுர்மகான் ச இக யஸ்ய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தம்ஹம் பஜாமி. எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுவின் அல்லது காரணவசாயி விஷ்ணுவின் ஒரு மூச்சுக்காலம் மட்டுமே பராமரிக்கப்படுகின்றன. இவர் முழுமுதற் கடவுளான கோவிந்தனின் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு விரிவங்கம் மட்டுமே ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ ஜட படைப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பிரபுபாதர் இங்க ரொம்ப தெளிவா விளக்குறாரு பாருங்க. இது புரியுதா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல முதல் 4-5 லைன் ரொம்ப முக்கியமான லைன். இது நம்ம அனுபவத்துல பார்க்கலாம். என்ன அனுபவம் பார்க்கலாம்? நம்ம பிரச்சாரம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றோம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். உடனே எல்லாரும் ஓகேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்களா? சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? விருப்பம் கிடையாது. என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. சோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்காகத்தான் இந்த ஜட உலகம். அவங்களுக்கு எங்க அனுமதி இல்ல? முக்தி அடைந்த ஆத்மாக்களோட இந்த ஆன்மீக உலகத்துல வாழ்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. பகவானுக்கு இந்த ஜடப்படைப்பை படைச்சு பராமரிக்கணும்னு விருப்பமே கிடையாது. அவருக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. என்ன அவசியம் இருக்கு அவருக்கு இந்த படைப்பை படைச்சு இதெல்லாம் படணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆனா எதுக்காக பண்றாரு? தன்னுடைய காரணமற்ற கருணையினால பண்றாரு. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக. அப்படி பகவானே வந்து ஆச்சாரியர்கள்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி எடுத்து சொல்லி அதையும் நம்ம கேட்காம அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்றோம்? கனெக்ட் ஆகணும் இல்லையா? ஒரு 18 நாள் பகவத்கீதா கோர்ஸ் அப்படின்னு சேர்ந்ததுல நாம இப்ப கொஞ்சம் கனெக்ட் ஆகி பாகவதம் படிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுடைய மனநிலை மாறி பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறதே தெரியுதே தவிர, அது வரைக்கும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் தான் அனுபவிக்கிறவன், கடவுள் எனக்கு எல்லாம் கொடுக்கட்டும், அப்புறம் அவரை பத்தி பேசுவோம், பார்ப்போம். முதல்ல என்னுடைய தேவைகளை அவர் என்ன பண்ணட்டும், நிறைவேற்றட்டும். அப்படிதானே சொல்றோம். அவர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவர் கொடுப்போம் அப்படிலாம் நம்ம பேசுறோம். அதனாலதான்
இந்த விருப்பமில்லாத பந்தப்பட்ட ஆத்மாக்கள் முக்தி அடைந்த வாழ்விலும் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. தொண்டு செய்ய அவர்களுக்கு விருப்பம் இல்லாததே இதற்கு காரணமாகும் சொல்றார் பிரபுபாத். பகவானுக்கு தொண்டு செய்யணுங்கிற விருப்பமே நமக்கு கிடையாது. நமக்கு யாராவது தொண்டு செய்யட்டும், நமக்கு யாராவது பண்ணட்டும், அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஏன் பகவானுக்கு போய் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய சுதந்திரத்தை நாம துஷ்பிரயோகம் செய்கிறோம். நம்மளுடைய சுதந்திர துஷ்பிரயோகம்னா தவறா பயன்படுத்துறோம். நமக்கு பகவான் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்க, நீ எனக்கு தொண்டு செய்யணும்னா செய்யலாம், செய்யாம இருக்கணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்க. நம்ம எதை செலக்ட் பண்ணிட்டோம்? ஓகே, நான் தொண்டு செய்யலப்பா அப்படின்னு சொல்லி நாம பகவானுக்கு எந்த சேவையும் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நாம படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்குமோ அத்தனையும் பட்டுக்கிட்டு, ஆனா யாராவது கேட்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கேங்க, எனக்கு என்ன நல்லா இருக்கேங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசினா வரிசையா ஆரம்பிச்சிருவோம். அது போன மாசம் இந்த மாதிரி ஒரு இது நடந்துருச்சா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சா, நேத்து பாருங்க நல்லாதான் இருந்தேன், ஆனா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வரிசையா பட்டியல் போட்டுட்டே வருவோம். அதுக்கப்புறம் ஏன் இந்த பௌதிக உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது? அது எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல குப்பை பொறுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளோட தான் அவங்க வாழ்ந்தாகணும். இது புரியறது கிடையாது நமக்கு. சோ அதனால பகவான் என்ன பண்றார்? இத்தனை காரியங்களை பண்றார். நமக்கு ஒரு சந்தர்ப்பம். பிரபா சொல்றார், அவர்களுடைய நெறிகெட்ட மனோநிலையை திருத்திக் கொள்வதற்காக அவ்வப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. என்ன மனநிலை? நம்ம மனநிலை நெறிகெட்ட மனநிலை. கிருஷ்ணரை பார்த்து நம்ம திரும்பிக்கிட்டோம், கிருஷ்ண பகீர்முக இப்படி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டோம். அதனால நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜட சிருஷ்டி அவர் படைக்க வேண்டி இருக்கு. இது பகவானுடைய ஒரு மூச்சு காட்டுற அளவுக்கு தான் இந்த பிரபஞ்சங்கள் இருக்க போகுது. திரும்ப அவர் மூச்சு எல்லாம் இழுக்கும் போது எல்லா பிரபஞ்சங்களும் அவருக்குள்ள போயிடும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ அதனால இத்தனை காரியங்கள் பகவான் பண்றது நம்ம மேல இருக்கிற காரணம் இல்லாத ஒரு அன்பு. அவரை வேண்டாம், உன்னை பிடிக்கல, நீ எனக்கு வேண்டான்னு சொன்னா கூட நம்ம மேல அவர் எப்படி இருக்கார்? பரம கருணையோட இருக்கார், அன்போட இருக்கார். இதுதான் காரணமற்ற கருணை. இது எதுக்காக இந்த மாதிரி காரணமற்ற கருணைன்னு சொல்றாங்க? வெறும கருணைன்னு சொன்னா பத்தாதா? ஏன் காரணமற்ற கருணைன்னு சொல்றாங்க? இப்போ ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்துறாரு, அவரும் கருணை உள்ளத்தோட நடத்துறாரு, அனாதை ஆசிரமம் நடத்துறாங்க, ஒரு கருணை அவங்களுக்கும் இருக்கு. ஆனா அது காரணமற்ற கருணைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு பௌதிக நன்மை இருக்கும். அட்லீஸ்ட் நான் இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறேன் அப்படிங்கிற அந்த மன திருப்திக்காகவாவது செய்வாங்க. ஏதோ ஒரு பௌதிக பணத்துக்காக இல்ல, பேர் புகழுக்காக இல்ல, எதுக்காகவும் இல்ல, நான் முழுக்க சேவை மனப்பான்மையோட இருக்கேன் அப்படின்னா கூட அவங்களுடைய மன திருப்தி இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்திக்காகவாவது செய்வாங்க. ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லையே. அவருக்கு இந்த உலகத்தை படைச்சு இங்கேருந்து சம்பாரிச்சு அவருடைய உலகத்துக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல நம்மளுடைய தேவை என்ன? பண தேவை. நம்ம ஏதாவது ஒண்ணு அடையணும்னு நினைக்கிறோம், அந்த தேவை பகவானுக்கு கிடையாது. ரெண்டாவது நமக்கு என்ன ஆசை? பேர் புகழ் அடையணும்னு ஆசை, அதுவும் அவருக்கு கிடையாது. நாம ஜெய் ஜெய் சொல்லிதான் அவர் தலைவராக போறது கிடையாது. அவர் ஏற்கனவே அவர் தலைவராக தான் இருக்கார். இந்த பௌதிக உலகம் ஏகபாத விபூதின்னு பார்த்தோம், ஆன்மீக உலகம் திருப்பாத விபூதின்னு பார்த்தோம். அப்போ அப்பேற்பட்ட அத்தனை பேர் அவரை புகழ்ந்து பாடிட்டு இருக்கும்போது இங்க நம்ம புகழ் சொல்றதுனால அவருக்கு ஒன்னும் வரப்போறது கிடையாது, அவருக்கு அந்த தேவையும் கிடையாது. சரி, அவருக்கு ஒரு மன திருப்தி வேணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவர் ஆத்மராமா ஆப்த காமா, அவர் நினைச்சதெல்லாமே அவருக்கு நிறைவேற்றிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம மேல அவருக்கு கருணை வரணும்? மாதாஜி நம்ம காரணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி நாம அவரை மறந்துட்டு இந்த பூமிக்கு வந்துட்டாங்க மாதாஜி. மறுபடியும் பிறப்பு சுழற்சியில சுத்திட்டு இருக்கோம். நம்மள காப்பாத்தி அவர்கிட்ட கொண்டு போறதுக்காக அந்த காரணமற்ற கருணையை அவர் கொடுக்கிறாரு. அதான் அந்த கருணைக்கு பேர் ஏன் காரணமற்ற கருணைன்னு சொல்லணும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இப்போ. எதுக்காக அவருக்கு அதனால அவருக்கு ஒரு உபயோகம் இல்ல மாதாஜி, நம்ம தான் அதனால பலனடைகிறோம். அதனாலதான் அந்த கருணைக்கு பேரு காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மெர்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது, தமிழ்ல காரணமற்ற கருணை. சோ பகவானுக்கு எந்த காரணமும் கிடையாது நம்ம மேல கருணை கொடுக்கணும்னு, ஒரு காரணமும் அவருக்கு கிடையாது. ஆனா அவர் நம்ம மேல கருணை பண்றார், அதனாலதான் அவருடைய கருணை காரணமற்ற கருணை.
அதே மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. நம்மளை வந்து ஹரே கிருஷ்ணா சொல்ல வைக்கிறதுக்காக பிரபுபாதர் 70 வயசுல தனியா அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அங்கேருந்து இங்க வந்து இங்க பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணிட்டோம் நம்ம அவருக்கு பதிலுக்கு? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. நாம என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. அதனால ஆச்சாரியர்களுடைய கருணையும் காரணமற்ற கருணை தான். அதை நாம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ நாம கிருஷ்ணருக்கு ஃபேவர் பண்ற மாதிரி நமக்கு எண்ணம் இருக்கக்கூடாது. நாம தான் நன்மை அடைகிறோம். பகவானுக்கு செய்யறது மூலமா நாம நன்மை அடைகிறோம். அடுத்தது 43ல இருந்து 45 வரைக்கும் 3 ஸ்லோகம் இருக்கு. அகம் பவோ யஜ்ஞ பிரஜேஷ दशादयो ये भवत् आदयश्च स्वर्गलोकपालाः सुखलोकपाला निर्लोकपाला स्थललोकपालाः गन्धर्वविद्याधरचारणे स ये यक्ष राक्षोरः नागनादाः ये वारुणि ऋषीणां वृषभापितॄणां दैत्येन्द्र सिद्धेश्वर दानवेन्द्राः अन्ये च ये प्रेतपिशाचभूत शुष्माण्डयाथो मृगपक्षि अधीशाः यत्किञ्च लोके भगवन्महस्वत् ओजः सहस्वत् बलवत् क्षमावत् श्रीह्री विभूति आत्मवत् अद्भुतार्तनं तत्त्वं परं रूपवत् अस्वरूपम्. ஸோ என்னென்ன லோகங்கள் நம்ம பார்த்தோமோ 17-14 லோகங்கள் அதை பற்றிலாம் இங்கே சொல்றார். நான், அதாவது பிரம்மா, சிவபெருமான், பகவான் விஷ்ணு, ஜீவராசிகளை உற்பத்தி செய்யும் தட்சன் மற்றும் பிரஜாபதியை போன்றவர்கள், நீங்கள் நாரதரும் குமாரர்களும், இந்திரன் சந்திரனை போன்ற சொர்க்கலோக தேவர்கள், பூர்லோக மண்ணுலகங்களின் தலைவர்கள் மற்றும் கந்தர்வ வித்யாதர சாரணலோகங்களின் தலைவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் மற்றும் உரகர்களின் தலைவர்கள், சிறந்த முனிவர்கள், பெரும் அசுரர்கள், பெரும் நாஸ்திகர்கள், விண்வெளி பயணிகள், உயிரற்ற உடல்கள், பிசாசுகள், சைத்தான்கள், பூதங்கள், சுஷ்மாண்டர்கள், பெரும் நீர் பிராணிகள், வலிமையுள்ள மிருகங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பறவைகள் போன்றவை பகவானின் விசேஷ தன்மையாகவும் அல்லது ரூபமாகவும் தோன்றக்கூடும். உருவத்துடனோ அல்லது உருவமற்ற நிலையிலோ உள்ள ஐஸ்வர்யம், மனோபலம் மற்றும் நிலையான பலம், வலிமை, மன்னிப்பு, அழகு, அடக்கம் மற்றும் நன்னடத்தை ஆகியவை பகவானின் விசேஷமான தன்மையாகவும் அவரது ரூபமாகவும் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அவை பகவானுடைய உன்னதமான ஆற்றலில் ஒரு துணுக்கு மட்டுமே ஆகும். சக்தி வாய்ந்த எல்லா விஷயங்களும் பகவானுடைய சக்திகள் தான். சக்தி இல்லாதது எல்லாமே பகவானுடைய சக்திகள் தான் நம்ம பார்த்தோம். அதனால அவங்களே கடவுள் அப்படின்னு கிடையாது. அவங்களே கடவுளா வணங்குறது, அவங்கள வந்து சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பகவானுடைய சக்திகள் தான் இதெல்லாம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபஞ்சத்தில் உள்ள முதல் ஜீவராசியான பிரம்மதேவரிலிருந்து துவங்கி சிவபெருமான், பகவான் விஷ்ணு, நாரதர் மற்றும் சக்தி வாய்ந்த பிற தேவர்கள், மனிதர்கள், அசாதாரண சக்தி படைத்த மனிதர்கள், முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் அசாதாரணமான வலிமையும் ஐஸ்வர்யமும் கொண்ட பிற தாழ்ந்த ஜீவராசிகள், சைத்தான்கள், பிசாசுகள், பூதங்கள், நீர் பிராணிகள், பறவைகள் மற்றும் மிருகங்கள் ஆகியவை பரமபுருஷரை போல் காணப்படக்கூடும். ஆனால் உண்மையாக அவர்களில் ஒருவரும் பரமபுருஷர் அல்ல. அவர்கள் பரமபுருஷருடைய மிகப்பெரிய சக்திகளில் ஒரு துணுக்கை மட்டுமே பெற்றிருப்பவர்கள் ஆவர். இடி மின்னலையும் பிரம்மாண்டமான ஆலமரத்தையும் காட்டிலுள்ள மிக உயர்ந்த மலையையும் கண்டு ஆதிக்குடி மக்கள் அஞ்சுவதைப் போலவே ஜட அற்புதங்களை கண்டு புத்தியில் தாழ்ந்த மனிதன் ஆச்சரியமடைகிறான். முன்னேற்றம் அடையாத இத்தகைய மனிதர்கள் பகவானுடைய சக்தியின் மிகச்சிறிய காட்சியாலும் கவரப்பட்டு விடுகின்றனர். இன்னும் சிறிது முன்னேற்றம் அடைந்தவர்கள் தேவர்களின் சக்திகளால் வசீகரிக்கப்படுகின்றனர். எனவே பகவானை பற்றிய எந்த உண்மையான தகவலையும் அறியாமல் அவரது படைப்பில் உள்ள சக்தி வாய்ந்த பொருட்களில் ஆச்சரியம் அடைபவர்கள் சக்தர்கள் அல்லது பெரும் சக்திகளை வழிபடுபவர்கள் என்று அறியப்படுகின்றனர். பௌதிக விஞ்ஞானியும் கூட இயற்கையின் அற்புதமான செயல்களாலும் விளைவுகளாலும் வசீகரிக்கப்படுகிறான். இதனால் இவனும் ஒரு சக்தனேயாவான். தாழ்ந்த தரத்திலுள்ள இம்மனிதர்கள் படிப்படியாக உயர்ந்து சௌரியர்கள், சூரிய தேவனை வணங்குபவர்கள் நிலைக்கு அல்லது காணப்பத்தியர்கள்,
பாமர மக்களை கணபதியின் உருவில் ஜனார்த்தனராக அல்லது தரித்திர நாராயணராக வழிபடுபவர்கள் நிலைக்கு வருகின்றனர். அதற்கு பின் சிரஞ்சீவியான ஆத்மாவை தேடும் முயற்சியில் சிவபெருமானை வழிபடும் படிக்கு உயர்கின்றனர். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் பகவான் விஷ்ணு மற்றும் பரமாத்மா போன்றவர்களை வழிபடும் நிலைக்கு உயர்கின்றனர். கோவிந்தன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆதியான பகவான் விஷ்ணு ஆவார். இன்னும் வேறு வழிகளில் செல்லும் சிலர் இனம், தேசியம், பறவைகள், மிருகங்கள், பிசாசுகள் மற்றும் சைத்தான்கள் போன்றவைகளை வழிபடுகின்றனர். துன்பங்களுக்கு அதிபதியான சனிதேவன் மற்றும் பெரிய அம்மைக்கு தேவதையான சீதலா தேவி ஆகியோரையும் கூட பாமர மக்கள் பரவலாக வழிபட்டு வருகின்றனர். ஏழை மக்களை வழிபடும் மூடர்களும் உள்ளனர். எனவே வெவ்வேறு மனிதர்கள், சமூகங்கள் அல்லது பொதுஜனங்கள் பகவானின் சில சக்தி வாய்ந்த தோற்றங்களை வழிபடுகின்றனர். இவர்கள் அனைவரும் சக்தி வாய்ந்த பொருட்களை பகவான் என்று தப்பாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனால் அவர்களில் ஒருவரும் பரமபுருஷர் அல்ல என்று பிரம்மா இப்பதத்தில் தெரிவிக்கிறார். அவர்கள் சர்வ வல்லமை வாய்ந்த ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து கடன் வாங்கப்பட்ட இறகுகள் மட்டுமே ஆவர். பகவத்கீதையில் பகவான் தம்மை மட்டுமே வழிபட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரையும் உள்ளடக்கியவராவார். இதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் உருவம் இல்லாதவர் என்று வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்ச அறிவின் அனுபவத்திற்கு உட்பட்ட மேலே குறிப்பிட்ட இவ்வுருவங்கள் பகவானுடைய உன்னதமான சக்திகளின் வெவ்வேறு சித்தரிப்புகள் மட்டுமே ஆகும். அவற்றில் ஒன்று கூட பகவானின் உன்னதமான உருவத்தை உண்மையாக பிரதிநிதிப்பவை அல்ல. ஆனால் உண்மையாகவே பகவான் பூமியிலோ அல்லது பிரபஞ்சத்திலோ வேறெங்கோ அவதரிக்கும் பொழுது புத்தியில் தாழ்ந்தவர்கள் அவரை தங்களுள் ஒருவராக தப்பாக எடை போடுகின்றனர். இதனால் பகவான் உருவம் இல்லாதவர் அல்லது அருவமானவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். உண்மையில் பகவான் உருவம் இல்லாதவர் அல்ல. பிரபஞ்ச ரூபத்தினுள் அனுபவித்து அறியப்படும் அநேக ரூபங்களில் ஒன்றை சேர்ந்தவரும் அல்ல. பிரம்மாவின் உபதேசத்தை பின்பற்றுவதன் மூலமாக பகவானை பற்றிய உண்மையை அறிய ஒருவன் முயல வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பல்வேறு மக்களுடைய மனநிலைகளை நாம இந்த பொருளுரையில பாக்குறோம். கிளம்பிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நெக்ஸ்ட் உமா மாதாஜி படிங்க. 1 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க உமா மாதாஜி இல்லையா? மாதாஜி நான் படிக்கட்டுமா? இல்ல மாதாஜி உமா படிக்க சொல்லியிருந்தாங்க. அதான் யாரும் ரெஸ்பான்ஸ். இப்ப அடுத்த ஸ்லோகம் தானே படிக்க சொன்னாங்க, 46. ஆமா 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 மாதாஜி, நீங்க படிங்க மாதாஜி. அதான் உமா மாதாஜி அவங்க இல்ல போல இருக்கு. உமா மாதாஜி தான் படிக்க சொல்லிட்டு போனாங்க. இருக்காங்களா என்னன்னு தெரியல. உமா மாதாஜி இருக்காங்க ஆனா லைன்ல இல்ல மாதாஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஆனாலுமே இது இல்லையே. அடுத்த மாதாஜி படிங்க. நீங்க படிக்க வேண்டியது. அடுத்த மாதாஜி படிங்க. லலிதா மாதாஜி படிங்க. प्राधान्यतो यान् आमनन्ति लीलावतारान् पुरुषस्य पुंनः अभीयतां कर्ण कषाय सोषान् अनुक्रमिष्ये त इमान् சுபேசான். மொழிபெயர்ப்பு. ஓ நாரதா, பகவானின் உன்னதமான லீலா அவதாரங்களை பற்றி இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் கூறுகிறேன்.
அவர்களின் லீலைகளை கேட்பதால் செவிகளில் சேர்ந்துள்ள அழுக்காறுகள் மறையும். இந்த லீலைகள் கேட்பதற்கு இனிமையானவையும் சுவைத்து அனுபவிக்கப்பட வேண்டியவையும் ஆகும் என்பதால் அவை என் இதயத்தில் உள்ளன. கிளியரா இருக்கா மாதாஜி? இருக்கு கிளியரா இருக்கு மாதாஜி. கிளியரா படிங்க மாதாஜி. தேங்க்ஸ். அந்த பொருளை வேணா வேற மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் 1.58 ஆரம்பத்தில் கூறப்பட்டது போல் பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி கேட்க ஒருவருக்கு சந்தர்ப்பம் வழங்கினால் அல்லாது ஒருவன் முழு திருப்தியை அடைய முடியாது. எனவே பகவான் ஜட உலகங்களில் வந்து தோன்றும் பொழுது அவருடைய உன்னதமான லீலைகளை பற்றி விவரிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த பிரம்மாவும் இப்பதத்தில் முயற்சிக்கிறார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இன்பமூட்டும் செய்திகளை கேட்கக்கூடிய சுபாவம் இருக்கிறது. இவ்வாறு இருக்க நம்மில் ஏறக்குறைய அனைவருக்குமே ரேடியோ செய்திகளையும் பேச்சுக்களையும் கேட்கக்கூடிய மனப்பாங்கு உள்ளது. ஆனால் கஷ்டம் என்னவெனில் அச்செய்திகளை எல்லாம் கேட்பதால் ஒருவரும் மனப்பூர்வமாக திருப்தி அடைவதில்லை. ஜீவாத்மாவின் இதயத்திற்கு அச்செய்தி பொருந்தாததாக இருப்பதே இத்தகைய அதிருப்திக்கு காரணமாகும். உன்னதமான இந்த இலக்கியம் ஸ்ரீ நாரத முனியால் ஸ்ரீல வியாசதேவருக்கு உபதேசிக்கப்பட்டதை போன்று பகவானின் லீலைகளை விவரிப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு மிக உயர்ந்த திருப்தியை வழங்குவதற்காக ஸ்ரீல வியாசதேவரால் இது விசேஷமாக தயாரிக்கப்பட்டதாகும். பகவானின் இத்தகைய லீலைகள் முக்கியமாக இருவகைப்பட்டவை ஆகும். ஒன்று பௌதிகமான படைப்பு சக்தியின் ஜட தோற்றத்தை பற்றியது. மற்றது காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு அவதாரங்களின் உருவில் தோன்றும் அவரது லீலைகளை பற்றியது. ஆற்றின் அலைகள் உள்ளும் புறமுமாக இடைவிடாமல் உருண்டோடிக் கொண்டே இருப்பதைப் போலவே பகவானின் எண்ணற்ற அவதாரங்கள் உள்ளன. புத்தியில் தாழ்ந்தவர்கள் ஜட உலகில் உள்ள பகவானின் படைப்பு சக்திகளில் அதிக அக்கறை கொண்டுள்ளனர். பகவானின் உறவிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டிருப்பதால் விஞ்ஞான ஆராய்ச்சி என்ற பெயரில் படைப்பை பற்றிய பல விஞ்ஞான தத்துவ விளக்கங்களை அவர்கள் முன்வைக்கின்றன. ஆனால் பகவானுடைய ஜட சக்தியின் செயல் விளைவுகளால் படைப்பு சக்திகள் எவ்வாறு சேர்ந்தாற்போல் இயங்குகின்றன என்பதை பகவத் பக்தர்கள் நன்கு அறிந்துள்ளனர். ஆகவே ஜட உலகில் பகவான் அவதரிக்கும் பொழுது அவரது திவ்யமான லீலைகளில் பக்தர்கள் அதிக அக்கறை கொள்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய இத்தகைய லீலைகளை கொண்ட சரித்திரமாகும். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதில் சிரத்தை கொள்பவர்கள் தங்கள் இதயங்களில் சேகரிக்கப்பட்ட ஜட அழுக்குகளை நீக்கிவிடுகின்றன. கடைத்தெருவில் 1001 மூடத்தனமான இலக்கியங்கள் உள்ளன. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் சிரத்தை கொண்டுள்ள ஒருவன் இத்தகைய மூடத்தனமான இலக்கியங்களில் உள்ள ஆர்வத்தை முற்றிலும் இழந்து விடுகிறான். இவ்வாறாக பகவானின் அவதாரங்களை பற்றிய உன்னத அமிர்தத்தை நாரதர் அருந்த வேண்டும் என்பதற்காக ஸ்ரீ பிரம்மா அவற்றை விளக்கி கூற முயற்சி செய்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் புருஷ சூக்தம் நிலைநாட்டப்பட்டது என்னும் தலைப்பை கொண்ட 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளறிகள் இவ்வாறாக நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி தேங்க்யூ. நான் உங்களோட அனுமதி இல்லாம படிச்சுட்டோம். பரவாயில்ல, அதனால ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். நாம 6 அத்தியாயங்கள் நிறைவு பண்ணிருக்கோம். 6 அத்தியாயங்கள் நாம இதுல நிறைவு பண்ணிருக்கோம். இன்னும் 4 அத்தியாயங்கள் தான் இருக்கு இந்த 2வது ஸ்கந்தம் நிறைவடைகிறதுக்கு. போன ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க பல்வேறு விதமான மனோநிலைகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இயற்கையை வழிபடுறவங்க, பூத பிசாசுகளை வழிபடுறவங்க, அதுக்கப்புறம் தேவர்களை வழிபடுறவங்க, கொஞ்சம் கொஞ்சமா சிவபெருமான வழிபடுறவங்க, கிருஷ்ணரை பத்தி தெரியாமலேயே விஷ்ணுவை வழிபடுறவங்க. இந்த இடத்துல நம்ம ரொம்ப நல்ல ஆழ்ந்து சிந்திச்சோம் அப்படின்னாக்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரியாம நாம பெருமாளையும் கும்பிடுவோம், அப்புறம் கிருஷ்ணரையும் கும்பிடுவோம், சிவனையும் கும்பிடுவோம், எல்லாரையும் கும்பிடுவோம். நமக்கு அந்த வேறுபாடே இருக்காது. நான் கூட உங்கள்கிட்ட அன்னைக்கு ஷேர் பண்ணேன். அந்த அம்மா போட்டப்போ எப்படி எல்லாரும் அம்மன் கோவிலுக்கு தான் போகணும், அங்கதான் போய் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, சீதலா தேவியை தான் வழிபடணும் அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனோநிலையில அந்த மாதிரி செய்யறது, இந்த மாதிரி பல விதமான மனோநிலைகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த எல்லாம் நம்ம இப்ப என்ன ஆயிருக்கோம், ஃபில்டர் ஆகி நம்ம எங்க வந்திருக்கோம்? கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சுக்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கும். எப்படி ஒரு இது பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம ஃபில்டர் ஆகி
மேல இப்போ வந்துட்டோம். இதுக்கு மேல அல்டிமேட் வழிபாடே கிடையாது. இதுக்கு மேல ஒரு வழிபாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இதுக்கு மேல ஒரு வழிபாடு இருக்கு. அது யாருடைய வழிபாடுனா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுறது. அது வந்து கிருஷ்ணரை வழிபடுறதை விட ஒருபடி மேல் சைத்தன்ய மகாபிரபுவை வழிபடுறது அப்படிங்கிறது. சோ அந்த வேணா ராதாராணி கிருஷ்ணரும் சேர்ந்த பாவத்துல நம்ம அவரை வழிபடுறதுனால அவருடைய கருணையினால் நம்மளால என்ன பண்ண முடியுது? கிருஷ்ணருடைய பக்தியை நம்மளால அடைய முடியுது. அதை விட உயர்ந்தது ஸ்ரீமதி ராதாரானுடைய பக்தியை நாம அடைகிறோம். சோ அப்பேற்பட்ட வழிபாடு. ஸோ அடுத்தது ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் சாப்டருக்கான இந்த தொடர்பு, இந்த கடைசி ஸ்லோகம் அடுத்த அத்தியாயத்துக்கான தொடர்பா இங்க வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா பகவானை பத்தி சொல்லியாச்சு, அவருடைய படைப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு, அவருடைய இனிமையான லீலைகளை பத்தி இப்போ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த அத்தியாயத்தை பிரம்மா இப்போ ஆரம்பிச்சு வைக்கிறார். சோ இந்த 6வது அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி அந்த காரண சாயி விஷ்ணுன்னு இருக்கு, காரணதக சாயி விஷ்ணுன்னு இருக்கு. எது மாதாஜி கரெக்ட்? காரண உதக சாயி விஷ்ணு, காரணோதக சாயி விஷ்ணு, அதான் சரியான ப்ரொனன்சியேஷன். காரணோதக சாயி காரணதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, க்ஷீரோதக சாயி விஷ்ணு. உதக ஓகே. உதக அப்படின்னா பள்ளி கொண்டிருக்கான்னு, சாயினா பள்ளி கொண்டிருக்கான்னு அர்த்தம். உதக சாயி அப்படின்னா அர்த்தம். மாதாஜி நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம சொல்லு. கர்ப்போதக விஷ்ணுகிட்ட இருந்து உருவாகுறோமாங்க மாதாஜி? நம்ம என்ன கேக்குறீங்க? கர்ப்போதக சாய் விஷ்ணுகிட்ட இருந்துதான் நம்ம உயிரினங்கள்லாம் உற்பத்தி ஆகுதாங்க மாதாஜி? ஆமா. சோ அவர்தான், அதாவது நம்ம எப்படி உற்பத்தி, ஆத்மா வந்து உற்பத்தி ஆகுறதுங்கிறதே கிடையாது மாதாஜி. ஆத்மாக்கள் படைக்கப்படுறதே கிடையாது. பகவான் எப்படி அஜவோ அதே மாதிரி ஆத்மாவும் அஜ. ஆத்மாக்கள் படைக்கப்படுறதே கிடையாது. ஆனா நம்முடைய உடல்கள் படைக்கப்படுது. அதான் அது பிரளயம் வந்து அழியும் போது உள்ள ஒடுங்கிட்டு மறுபடியும் நம்ம ஆத்மாக்கள்லாம் வெளியில வருது, வெளியில அப்படிதானே வரும். மாதாஜி? அவ்வளவுதான், வெளியில வரும். திரும்ப ஒடுங்குறோம், ஓகே திரும்ப வெளியில வரும், ஒடுங்குறோம், திரும்ப வெளியில வரும். இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. ஓகே ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி இப்ப சுவாமி வந்து மூச்சு அப்படி உள்ள இழுக்கும் போது பிரபஞ்சம் பூரா உள்ள ஒடுங்குது, திரும்ப மூச்சு வெளியில விடும்போது பிரபஞ்சம் உருவாகுதுன்னு சொல்றாங்களா? அப்ப 4 யுகம் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகுமா மாதாஜி? 4 யுகமுமே ஒரு மூச்சுலயே சுவாமிக்கு எப்படி? ஒரு மூச்செல்லாம் கிடையாது. ஒரு மூச்சுல ஒரு யுகம் எல்லாம் கிடையாது. இது வந்து பிரம்மாவோட 100 வருஷம் ஆகணும். அவருடைய ஒரு மூச்சு அப்படிங்கிறது பிரம்மாவோட 100 வருஷம். அவ்வளவு நீண்ட மூச்சு அவருக்கு. சும்மா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேக்குதா மாதாஜி? மாதாஜி 100 வருஷம் கிடையாது. மறுபடியும் அப்படியே உள்ள இழுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வெளில விடுவாரா மாதாஜி பகவான்? ஆமா, அந்த காலம் நீண்ட காலம். அதனால கணக்கிட முடியாத நீண்ட காலம் பகவானுடைய ஒரு மூச்சு அப்படிங்கிறது. மாதாஜி அந்த பிரம்மாவோட அந்த 100 வருடம் 4 யுகமுமே அந்த மாதாஜி முடிஞ்சிருதா மாதாஜி? ஹேமலதா மாதாஜி, நீங்க வந்து இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. பிரம்மாவோட ஒரு நாள்லயே 1000 தடவை 4 யுகம் சுழலுது. ஒரே ஒரு நாள்லயே, பிரம்மாவோட ஒரு நாள்லயே 4 யுகம் 1000 தடவை சுழலுது. அந்த மாதிரி பிரம்மாவோட இரவுல அதே மாதிரி ஒரு 1000 தடவை சுழலுது. பிரம்மாவோட ஒரு செகண்ட்ல நம்ம 10,000 பிறவி எடுப்போம். அந்த மாதிரி பிரம்மா 100 வருஷம் இருக்காரு. புரியுதா? புரியுது மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அலமேலு மாதாஜி, நீங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேக்குதா? உமா மாதாஜி தானே கேக்குது. எப்ப இவ்வளவு நேரம் கேக்கல மாதாஜி, நான் பேசுறது உங்களுக்கு அதான் மியூட்ல போயிருக்கு. சொல்லுங்க. நான் படிக்கவா மாதாஜி? என்ன படிக்கிறீங்க? இல்ல நீங்க இப்ப சொன்னீங்க, நான் படிக்கவே இல்லை. நான் பேசுறது கேட்கல மாதாஜி. அதான் சரி சரி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சாப்டர் முடிச்சிட்டு அதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது நீங்க படிக்கலாம். ஓகே மாதாஜி. அலமேலு மாதாஜி, நீங்க ஏதோ கேட்டீங்க. இல்ல மாதாஜி, அதான் பிரம்மா வந்து அந்த 100 வயசு ஆன பிறகு பகவான் வந்து அப்படியே அந்த உள்ள இழுத்து அதுக்கப்புறம் வெளில விட்டுறாருல, அதான் கேட்டேன் மாதாஜி. ஆமா, பிரம்மாவோட 100 வயசு முடியும் போது இந்த பிரபஞ்சம் மொத்தமா அழிவு ஏற்படுது. அப்ப பிரம்மா வந்து
பகவானுக்குள்ள எல்லாருமே உள்ள போயிடுவாங்க. அவர் வந்து பக்தரா இருந்தாருன்னா அவர் வந்து வைகுண்டம் போவார். பக்தரா இல்ல அந்த பிரம்மா அப்படின்னா அவரும் இன்னொரு பிறவி எடுக்கணும். நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு போலாம். அத்தியாயம் 7, குறித்த காலத்தில் தோன்றும் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வர்றாங்க, அவங்களுக்குன்னு தனித்தனி கடமைகளும் இருக்கு. அதைத்தான் பகவத்கீதையில பகவானும் சொல்றார். பிரம்ம உவாச்ச யத்ரோத்யதக ஷிதி தலோத்தரணாய பிப்ரத் பிரௌடீம் தனும் சகல யஜ்ஞமயீம் அனந்தக அந்தர்மகார்ணவ உபாகதம் ஆதிதைத்யம் தம் தம்ஷயான்பிரிதம் இவ வஜ்ர தரோதரா. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், அளவற்ற சக்தி படைத்தவரான பகவான் கர்ப்போதகம் என்று அழைக்கப்படும் மகா சமுத்திரத்திற்குள் மூழ்கடிக்கப்பட்ட பூமியை மேலே தூக்குவதற்காகவும் லீலை புரிவதற்காகவும் காட்டுப்பன்றியின் உருவத்தை மேற்கொண்டார். அப்பொழுது முதலாக தோன்றிய அசுரனை ஹிரண்யாக்ஷன் அவர் தமது கோரை பற்களினால் கிழித்து தள்ளினார். சோ முதல்ல இங்க வந்து நம்ம பகவானுடைய வராக ரூபத்தை பத்தி பாக்குறோம். காட்டுப்பன்றியை அவர் அவதரிச்சு கர்ப்போதக கடல்ல பூமி மூழ்கி இருந்தது, அதை வந்து வெளியில கொண்டு வரார். அந்த நிலையை இங்க பிரம்மா முதல்ல சொல்றார். பொருளுரை. திலகவதி மாதாஜி படிச்சுட்டீங்க இல்லையா? ஓகே, கார்த்திகா மாதாஜி படிங்க. ஓ, உமா மாதாஜி பாக்கி அவங்க தான் சொன்னேன். உமா மாதாஜி நீங்க படிச்சிடுங்க. நான் படிக்கிறேன் மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அசுரர்கள், தேவர்கள், வைஷ்ணவர்கள் ஆகிய இரு பிரிவை சேர்ந்த ஜீவராசிகளும் படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தே பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களை ஆட்சி செலுத்தி வருகின்றனர். இப்பிரபஞ்சத்தில் பிரம்மா முதல் தேவராகவும் ஹிரண்யக்ஷன் முதல் அசுரனாகவும் இருந்தனர். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளால் மட்டுமே கிரகங்கள் கனமற்ற பந்துக்களை போல் காற்றில் மிதக்கின்றன. இத்தகைய சூழ்நிலைகளில் பங்கம் ஏற்பட்ட உடனேயே கிரகங்கள் கர்ப்போதக மகா சமுத்திரத்துக்குள் விழுந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. இந்த கர்ப்போதக மகா சமுத்திரம் பிரபஞ்சத்தின் பாதி பாகத்தை கொண்டுள்ளது. மறுபாதியாக இருப்பது அரைவட்ட வடிவில் உள்ள குவிந்த கூரையாகும். இதற்கு உள்ளேதான் எண்ணிலடங்காத கிரக அமைப்புகள் உள்ளன. கிரகங்கள் கணம் இல்லாதவாறு காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அக்கிரகங்களின் உள் அமைப்பே காரணமாகும். இந்த நவீன காலத்தில் பூமியை குடைந்து அதற்குள்ளிருந்து எண்ணெயை தோண்டி எடுக்கின்றனர். இது தற்காலிக அசுரர்களால் ஏற்படுத்தப்படும் ஒரு விதமான தொந்தரவு ஆகும். இதனால் பூமியின் மிதக்கும் தன்மையில் மிகப்பெரிய அபாயம் உண்டாகக்கூடும். தங்கச் சுரங்கத்தை தோண்டி எடுத்து அதை துஷ்பிரயோகம் செய்வதில் வல்லவனான ஹிரண்யாக்ஷனை தலைமையாக கொண்ட அசுரர்களால் முற்காலத்தில் இதே போன்ற ஒரு தொந்தரவு விளைவிக்கப்பட்டது. இதனால் பூமி அதன் கனமற்ற தன்மையிலிருந்து பிரிக்கப்பட்டு கர்ப்போதக மகா சமுத்திரத்தினுள் விழுந்தது. எனவே ஜட உலகில் மொத்த படைப்பையும் பராமரிப்பவரான பகவான் பிரம்மாண்ட ஒரு காட்டுப்பன்றியின் உருவத்தை ஏற்று நீண்ட மூக்கால் பூமியை கர்ப்போதக நீர்க்கடியிலிருந்து மேலே தூக்கி கொண்டு வந்தார். புகழ்பெற்ற வைஷ்ணவ கவிஞரான ஸ்ரீ ஜெயதேவ கோஸ்வாமி பின்வருமாறு பாடியுள்ளார். வசதி தசன சிகரே தரணி தவ லக்னா சசினி கலங்க கலவே நிமக்னா கேசவ திருத சுகர ரூப ஜெய ஜெகதீச ஹரே. ஓ கேசவா, ஓ பரம புருஷரே, காட்டுப்பன்றியின் உருவத்தை ஏற்றவரே, புள்ளிகளை கொண்ட நிலவை போல் காட்சி அளித்த பூமியை உங்களது கோரை பற்களின் மேல் நீங்கள் தாங்கி அருள் புரிந்துள்ளீர்கள். இதுவே பகவானின் அவதாரத்திற்குரிய ஓர் அறிகுறியாகும். கற்பனையாளர்கள் தங்களின் கற்பனையால் ஓர் அவதாரத்தை உண்டாக்கி விடுகின்றனர். ஆனால் பகவானின் அவதாரம் இத்தகைய மனிதரின் கற்பனையால் உண்டானது அல்ல. பகவானின் அவதாரம் மேலே குறிப்பிடப்பட்ட சம்பவத்தை போன்று சில அசாதாரணமான சூழ்நிலையின் கீழ் தோன்றக்கூடியது ஆகும். மனித குலத்தின் மிகச் சிறிய மூளையால் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத ஒரு செயலை பகவான் தமது அவதார காலத்தில் நிறைவேற்றுகிறார். பூமியை தூக்குவதற்கு பொருத்தமான ஒரு நீண்ட மூக்குடன் பிரம்மாண்டமான காட்டுப்பன்றியின் வடிவில் தோன்றிய பகவானின் உண்மையான அவதாரத்தை போலி அவதாரங்களை உற்பத்தி செய்யும் நவீன மனிதர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
பூமியை மீட்பதற்காக பகவான் தோன்றிய பொழுது ஹிரண்யாக்ஷகன் பகவானின் நடவடிக்கையில் ஒரு குழப்பத்தை விளைவிக்க முயன்றான். இதனால் பகவானின் கோரை பற்களால் அவன் குத்தி கொல்லப்பட்ட பின் பகவானின் கோரை பற்களால் துளைக்கப்பட்டான் என்பது ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் கருத்தாகும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் இக்கருத்தை ஆதரிக்கிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் படைக்கும் போது தேவர்களும் படைக்கப்படுறாங்க, அசுரர்களும் படைக்கப்படுறாங்க. அசுரர்கள் பகவானை எதிர்த்து தான் ஆகணுங்கிற சட்டம் எல்லாம் கிடையாது. அவங்களும் பக்தர்களா ஆகலாம். ஆனா அவங்களுடைய மனோபாவத்தினால அவங்க என்ன பண்றாங்க, பகவானை எதிர்க்கிறாங்க. பகவானுடைய திட்டத்துக்கு யாரு விரோதமா நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அசுரர்கள் தான். பகவானுடைய திட்டத்துக்கு யார் விரோதமா நடந்துக்கிறாங்களோ அவங்க அசுரர்கள் தான். ஏன் பிரபுபா சொல்ற, ஹிரண்யாக்ஷன், ஹிரண்ய அப்படின்னா தங்கம் இல்லையா, அந்த தங்கத்தை அடையணுங்கிறதுக்காக பூமியை குடைஞ்சவன் என்ன பண்ணா, அந்த பூமியை கர்ப்போதக கடல்ல விழ வச்சான். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற அசுரர்கள் என்ன பண்றாங்க, இப்ப பாருங்க, நாடுகளுக்குள்ள சண்டை ஏற்பட்டு போச்சு. இப்ப என்ன ஆகுது, கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, எல்லாம் விறகடுப்புல சமைங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பல சஜஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? துக்க ஔஷதம் ததபி துக்கம் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. துக்க ஔஷதம்னா ஒரு துன்பத்துக்கு மருந்து கண்டுபிடிக்க போய் அதுவே இன்னொரு துக்கமா மாறிவிடும். அதான் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே. துக்க ஔஷதம் ததபி துக்கம், அது திரும்ப இன்னொரு பிரச்சனைக்கு தான் இன்னொரு முடிவு கொண்டு வரும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வுங்கிறதே கிடையாது. அதனாலதான் மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ், ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ். பௌதிகமான பிரச்சனைகளுக்கு ஆன்மீகமான தீர்வு தான் முழுமையான தீர்வா இருக்க முடியும். சோ இங்க ஹிரண்யாக்ஷன் பகவானுடைய திட்டத்துக்கு விரோதமா நடந்து பகவானால அழிக்கப்பட்டான். சோ இந்த தசாவதார சோஸ்திரத்துல இருந்து, ஜெயதேவ கோஸ்வாமியுடைய தசாவதார சோஸ்திரத்துல இருந்து பிரபுபாதர் கொடுத்திருக்கார். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவத்ருதா சுகர ரூபா கேசவத்ருதா சுகர ரூபா ஜய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே. ரொம்ப அருமையான தசாவதார சோஸ்திரம். ஒவ்வொரு அவதாரத்தையும் புகழ்ந்து ஜெயதேவ கோஸ்வாமி இந்த தசாவதார சோஸ்திரத்தை எழுதியிருக்கார். சோ அதுல இருந்து தான் நம்ம வந்து நரசிம்ம சோஸ்திரம் பாடுறோம். தவ கர கமலவரேன கமத்புத ஸ்ருங்கா அப்படின்னு அந்த தவக்கர கமலவரே பிரபுபாதர் வந்து தசாவதார சோஸ்திரத்திலிருந்து எடுத்து அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து அந்த கீர்த்தனையை நமக்கு கொடுத்திருக்கார். நமஸ்தே நரசிம்மாயா அப்படின்னு அந்த நம்ம நரசிம்மருடைய சோஸ்திரம் பாடுறோம் இல்லையா, அது பிரபுபாதர் எழுதியிருக்கிறது. நடுவில் அந்த தவக்கர கமலவரை வந்து தசாவதார சோஸ்திரத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுத்திருக்கார். அற்புதமான ஜெயதேவருடைய பிரார்த்தனை. ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் அவர் பாடியிருக்கார். அடுத்த அவதாரத்தை பார்ப்போமா. ஜாதோ ருஷேர் அஜனயத் சூயமான் சுயஜ்ஞ ஆகுதி ஷூனுர் அமரான் அததக்ஷணாயாம் லோகத்ரயஸ்ய மகதீம் அகரத்யத் ஆர்த்தீம் ஸ்வயாம்புவேன மனுனா ஹரி இதி அனுக்தக. பிரஜாபதி தமது மனைவியான ஆகுதியின் மூலமாக முதலில் சுயக்யனை மகனாக பெற்றார். பிறகு சுயக்யன் சுயமனை தலைமையாக கொண்ட தேவர்களை தமது மனைவியான தட்சிணையின் மூலமாக பெற்றார். இந்திரதேவனான சுயக்யன் 3 கிரக அமைப்புகளிலும் மேல், கீழ் மற்றும் மத்திய உள்ள பெரும் துன்பங்களை குறைத்தார். இதனால் பிற்காலத்தில் அவர் சீரிய மனிதகுல தந்தையான சுயாம்புவ மனுவால் ஹரி என்று அழைக்கப்பட்டார். சோ இந்த மாதிரி அவதாரங்கள் எல்லாம் நேரடியா நமக்கு தெரியாத அவதாரங்கள், சாஸ்திரங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட அவதாரங்கள். சோ பிரபுபாதர் வந்து போன பொருளிலே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட எந்த நோக்கமும் கிடையாது இல்லையா. பகவானுடைய ஒரு அவதாரத்துக்கு என்ன இருக்கு, குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. ஆனா தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறவங்ககிட்ட எந்த நோக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து தங்களே தாங்களே வந்து சும்மா கடவுள்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். என் மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. புத்தியில் தாழ்ந்தவர்களால் கண்டுபிடிக்கப்படும் போலி அவதாரங்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அதிகாரபூர்வமான வேத நூல்களில்
உண்மையான அவதாரத்தின் தந்தையின் பெயரும் அவர் அவதரிக்கவிருக்கும் கிராமம் அல்லது இடத்தின் பெயரும் கூட குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்னும் ஏறக்குறைய 400,000 ஆண்டுகளுக்கு பின் நிகழவிருக்கும் கல்கி அவதாரத்தின் பெயர், அவரது தந்தையின் பெயர் மற்றும் அவர் அவதரிக்க போகும் கிராமத்தின் பெயர் ஆகியவை பாகவத புராணத்தில் உள்ளன. எனவே நிதான புத்தியுள்ள ஒருவன் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களை கலந்து ஆலோசிக்காமல் எந்த அவதாரத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ரொம்ப முக்கியம். சாதாரணமா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா, யார்கிட்ட இருந்து யார் எப்படி வந்தா அப்படிங்கிற விவரம் நம்ம இங்க பாக்குறோம். சோ முதல்ல பிரஜாபதி அவருடைய மனைவியான ஆகுதி மூலமா சுயக்யன் அவரை மகனா அடைகிறார். சுயக்யன் அதுக்கப்புறம் அவர் சுயமன் அப்படிங்கிற அந்த தேவர்களை படைக்கிறார். அவருடைய மனைவி தட்சணையின் மூலமா அவர் அந்த தேவர்களை பெற்றெடுக்கிறார். இந்திரதேவனான அந்த சுயக்யன் தான் என்ன பண்றார், இந்த கிரகங்கள்ல இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்குறார். அவர் நம்ம அடுத்த 3rd கேண்டோல நம்ம இவரை பத்தி பார்ப்போம். சுயம்புவ மனு, சதரூபா, இவங்களுடைய குடும்ப வம்சம், இவங்களுடைய வம்சாவளியை பத்தி தான் பெரும்பாலும் பாகவதத்துல 5வது காண்டம் வரைக்கும் இவங்க தான் வருவாங்க, சுயம்புவ மனுவும் சதரூபாவும். சோ அவங்களுக்கு 5 குழந்தைகள், 3 பெண்கள், 2 ஆண்கள். அவங்கள பத்தி நம்ம படிப்போம். தேவகுதி, ஆகுதி, பிரசூதி 3 பேரு. பசங்க பிரியவிரதன், உத்தானபாதன். ஸோ அவங்கள பத்திலாம் தான் நம்ம 5வது காண்டம் வரைக்கும் படிப்போம். அவங்களுடைய வம்சாவழியினர் தான் துருவன், இந்த மாதிரி வரிசையா நம்ம படிப்போம். ஸோ அதனால அவங்களுடைய பெயர், அப்பா அம்மா யாரு, இன்னைக்கு நமக்கு அந்த வழக்கம் இருக்கு. நம்ம சும்மா ஒரு கல்யாண பத்திரிக்கை போடுறோம் அப்படின்னா கூட இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் அப்படின்னு போட்டுத்தான் என்ன பண்றோம், தாய் வழி, தந்தை வழி, அவங்களுடைய தாத்தா பாட்டி பேரெல்லாம் போட்டு, அப்பா அம்மா பேரெல்லாம் போட்டு, இன்னாருடைய புத்திரன், இன்னாருடைய புத்திரி அப்படின்னு போடுறதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து வந்தது. நம்ம யாரு கிடையாது, எந்த விலாசமும் இல்லாம புறங்குல இருந்து வந்தவங்க எல்லாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு என்ன இருக்கு, கோத்திரம் இருக்கு. இன்ன கோத்திரம், இன்ன குலம் அப்படின்னு நமக்கு எல்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் அப்படிங்கிறவங்களும் சாஸ்திரங்கள்ல ரொம்ப தெளிவா அவங்கள பத்தின குறிப்பு இருக்கு. அதனால நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட நாம இதெல்லாம் செக் பண்ணணும். ஆனா மக்களுக்கு எந்த உண்மையும் தேவையில்லை இல்லையா, அவங்களுக்கு பக்தியும் கிடையாது, எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏதோ ஒரு நன்மை நடக்குதுன்னு நினைச்சு என்ன பண்றாங்க, போய் படுகுழியில போய் விழறாங்க. சோ அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு. அவங்கள அப்படி நம்ம விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி, அதான் காரணமற்ற கருணை, அந்த கருணையை நாமளும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். சோ எல்லாருக்கும் இந்த பகவத் பக்தியை கொடுக்கறதுக்கு நாம நம்மளால முடிஞ்ச முயற்சியை செய்யணும். ஓகே, நாம இதோட இங்க நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டைம் இருக்கு? இன்னொரு 5 minutes டைம் இருக்கு. நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிச்சிடலாம். யார் சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? மாதாஜி, நம்ம பகவான் முதல்ல பகவத்கீதையை உபதேசித்தாங்கல்ல, அவங்க தானே மாதாஜி இந்த சுயம்பு மனுங்கிறவங்க, ஹரி அப்படிங்கிறவங்களா? பகவான், ஆமா, முதல்ல அவர் பல கோடி வருஷங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, பகவத்கீதையில அந்த 4வது அத்தியாயத்துல இருந்தானே கேக்குறீங்க நீங்க? ஆமாங்க மாதாஜி. அவர் தான் சுயம்பு மனு தான். அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜக்ஞே ச கர்தம் கிருஹே த்விஜ தேவஹூத்யாம் ஸ்திரீபிः சமம் நவபிர் ஆத்மகதிம் ஸ்வமாத்ரே ஊச்சே யயாத்மசமலம் குணசங்கபங்கம் அஸ்மின் விதூய கபிலஸ்ய கதிம் பிரபேத. மொழிபெயர்ப்பு. பகவான் பிறகு கபில தேவராக தோன்றினார். அவர் பிரஜாபதி பிராமணரான கர்தமனுக்கும் அவரது மனைவியான தேவகூதிக்கும் மகனாக பிறந்தார். அவரோடு 9 பெண்கள் சகோதரிகள் பிறந்தனர். தம் தாயாரிடம் அவர் ஆத்ம ஞானத்தை பற்றி பேசினார். அதனால் அப்பிறவிலேயே அவள் ஜடகுணங்களின் கலங்கத்திலிருந்து முற்றிலும் தூய்மையடைந்து கபில மார்க்கம் எனப்படும் முக்தியை அடைந்தாள். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சுயம்புவ மனுவுடைய சந்ததிகளை பத்தி படிப்போம் அப்படின்னு. அதுல சுயம்புவ மனுவுக்கு 3 பெண்கள்னு சொன்னேன். அதுல ஒருத்தவங்க தான் இந்த தேவகூதி. தேவகூதி, ஆகுதி, பிரசூதி 3 பெண்கள். தேவகூதி இவரை கர்தம முனிவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. தேவகூதிக்கு கர்தம முனிவரும் தேவகூதியும் ரொம்ப ஆதர்ஷமான தம்பதிகள். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமான தம்பதிகள்னா இவங்க 2 பேரும். அப்போ அவங்களுக்கு பகவான் கபிலரா அவதரிக்கிறார்.
அப்படி அவதரிச்சு சாங்கிய தத்துவத்தை அவர் உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்களை பத்தியும் பின்னாடி படிப்போம். அப்போ தேவகூதி கபிலர் கிட்ட வந்து கேக்குறாங்க, இது இந்த கல்யாணமே ரொம்ப விசேஷமான கல்யாணம். இவங்க வந்து மனுவுடைய பெண், அவரோ காட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு முனிவர், தவம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முனிவர். பொருத்தம் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அவர் வந்து பகவானை நோக்கி தவம் பண்றார். கர்தம முனிவர் தனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும் அப்படின்னு பகவானே சொல்றார், நாளைக்கு வந்து உங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே உங்களை தேடி வந்து பொண்ணு கொடுப்பாங்க, கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் பிரார்த்தனை பண்ண பகவானே அவருக்கு மகனா பிறக்கிறார். அந்த இதெல்லாம் நம்ம வந்து 3வது காண்டத்துல விரிவா படிக்கலாம். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? பெரிய பொருளுரையா இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் படிப்போம். மீதி நாளைக்கு படிக்கலாம். படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கபிலர் தமது தாயார் தேவஹூதியிடம் கூறிய உபதேச மொழிகள் ஸ்ரீமத் பாகவதத்தின் 3ஆம் காண்டத்தில் அத்தியாயங்கள் 25 முதல் 32 வரை முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன. அந்த உபதேசங்களை பின்பற்றும் எவரும் தேவஹூதியால் அடையப்பட்ட அதே முக்தியை அடைய முடியும். பகவான் பகவத்கீதையை பேசியதால் அர்ஜுன் தன் உணர்வை அடைய பெற்றார். இக்காலத்திலும் கூட அர்ஜுனனின் வழியை பின்பற்றும் எவரும் ஸ்ரீ அர்ஜுனன் பெற்ற அதே நன்மையை அடைய முடியும். இந்த நோக்கத்திற்காகத்தான் சாஸ்திரங்கள் உள்ளன. புத்தியுற்ற மூடர்கள் கற்பனையான தங்களின் சொந்த அர்த்தங்களை கற்பிக்கின்றனர். இதனால் அவர்களை பின்பற்றுவோரை தப்பாக வழிநடத்தி ஜட வாழ்வெனும் இருட்டறைக்குள் சிக்கிக்கொள்ள செய்கின்றனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலோ அல்லது பகவான் ஸ்ரீ கபிலராலோ அளிக்கப்பட்ட உபதேசங்களை பின்பற்றுவதால் மிக உயர்ந்த நன்மையை ஒருவனால் இக்காலத்திலும் அடைய முடியும். பரமனை பற்றிய பக்குவமான அறிவு என்று பொருள்படும் ஆத்ம கதீம் என்ற சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பகவானுக்கும் ஜீவராசிக்கும் இடையில் உள்ள குண ஒற்றுமையை அறிவதால் மட்டும் ஒருவன் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவால் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பகவானை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பகவானை உள்ளவாறு பூரணமாக அறிவது சாத்தியமல்ல. சிவன், பிரம்மா போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்களாலும் இது முடியாதென்றால் தேவர்களையோ அல்லது மனிதர்களையோ பற்றி கூற என்ன இருக்கிறது? இருந்தாலும் சிறந்த பக்தர்களின் கொள்கையை பின்பற்றுவதாலும் சாஸ்திர உபதேசங்களை பின்பற்றுவதாலும் பகவானின் அம்சங்களை ஒருவரால் ஓரளவிற்கு அறிந்து கொள்ள முடியும். பகவான் கபிலர் பகவானின் சுயரூபத்தை பற்றி தம் தாயாருக்கு முழுமையாக உபதேசித்தார். இதனால் பகவான் கபிலரின் வைகுண்ட லோகத்தை அவரால் அடைய முடிந்தது. ஒவ்வொரு அவதாரத்திற்கும் சொந்தமான வசிப்பிடம் ஆன்மீக வெளியில் உள்ளது. எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பகவான் தமது எண்ணற்ற விரிவங்கங்களின் மூலமாக ஆட்சி புரிகிறார். அங்குள்ள தூய பக்தர்கள் பகவானையும் அவரது நித்திய சகாக்களையும் போல் நித்திய வாழ்வு வாழ்கின்றனர். தமது சுய ரூபத்துடனோ அல்லது அவரது சுய விரவங்களாகவோ அவதரிக்கும் பகவான் அம்ச, கலச, குண, யுக மற்றும் மன்வந்தா அவதாரங்களை ஏற்கிறார். மேலும் பகவானின் ஆணையால் அவரது சகாக்களும் அவதரிக்கின்றனர். இத்தகைய அவதாரங்கள் சக்தியாவேச அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் எல்லா அவதாரங்களும் சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்டுள்ளனர். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு அவதாரமும் பரமபுருஷ பகவானை பரம சத்தியம் என்று அறிவிக்கின்றனர். பரம சத்தியத்தை பற்றிய அருவமான கருத்து பகவானின் ரூபத்தை மறுப்பதற்குரிய ஒரு முறையாகும். இது பரம சத்தியத்தை பற்றிய பௌதிக கருத்தாகும். ஜீவராசிகள் தன்மையில் பகவானுக்கு சமமானவர்கள் ஆவர். அவர்களுக்கிடையில் உள்ள ஒரே வேறுபாடு என்னவெனில், பகவான் ஜட இயற்கை குணங்களால் களங்கப்படுத்தப்படாமல் எப்பொழுதும் பரமனாகவும் தூய்மையானவராகவும் இருக்கிறார். ஜீவராசியோ ஜட இயற்கையின் சத்துவம், ரஜஸ், தமஸ் எனும் குணங்களுடனான உறவின் காரணமாக களங்கமடையும் நிலையில் இருக்கிறான். இக்களங்கத்தை அறிவு, துறவு மற்றும் பக்தி தொண்டு ஆகியவற்றால் முழுமையாக துடைத்துவிட முடியும். பகவானிடம் பக்தி தொண்டை மேற்கொள்வதே முடிவான நிலையாகும். பக்தி தொண்டில் நேரடியாக ஈடுபட்டுள்ளவர்கள் ஆன்மீக விஞ்ஞானத்தில் தேவையான அறிவையும் பௌதிக துறவையும் பெறுகின்றனர். இவ்வாறாக முழுமையான முக்தியினால் இவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்கு உயர்த்தப்படுகின்றனர். இது பகவத்கீதையில் 14.26 குறிப்பிடப்பட்டுள்ளது. மாம்சையோ விய பிசாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதீத்யை தான் பிரம்ம பூயாய கல்பதே. ஒரு ஜீவராசி
முக்தியடையாத நிலையில் இருக்கும் பொழுது கூட முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது ராமர், நரசிம்மர் போன்ற அவரது விரிவங்கங்களிடம் பக்தி தொன்றடைகிறான். இருந்து வரும் மாயை எதிர்ப்பு சக்தி மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருப்பதால் ஒரு பக்தனின் தற்போதைய வாழ்வில் உள்ள ஜட கலங்கத்தையும் அதனால் நிஷ்பலமாக்கி விட முடியும். பூரண முக்திக்காக பக்தன் ஒருவன் அவனுடைய அடுத்த பிறவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இந்த பொருளுரையில பிரபுபாதர் ஒரே விஷயத்த சொல்றார். என்ன விஷயம் சொல்றார்? பொருளுரை எப்படி ஆரம்பிச்சார்? அந்த கபில தேவருடைய உபதேசத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தேவகூதி அடைந்த அதே முக்தியை அடையலாம் அப்படின்னு சொல்றார். முடிவுலையும் பாருங்க, ஒரு பக்தன் அடுத்த பிறவிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிறவியிலேயே முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றார். சோ பக்தி பாதை அப்படிங்கிறது அத்தனை உறுதியானது, அத்தனை நம்பிக்கை வாய்ந்த பாதை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கலாம், ஆனா சக்தி வாய்ந்தது, பகவான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. சோ இந்த பொருளுரையில பிரபுபா சொல்ற பகவானை பத்தி நம்மளால எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற. நம்மளால அவரை முழுசா புரிஞ்சுக்க முடியாது, ஆனா எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி இடைவிடாம முயற்சி பண்ணணும். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், ஸ்லோகா மெமரி பண்றோம், பொருளுரை படிக்கிறோம், இதெல்லாம் அதுக்காக தான் செய்யறோம். எப்படியாவது நாமளும் பகவானை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அவர் சொன்ன வார்த்தைகளை நாமளும் திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதெல்லாம் தான் மங்களகரமானது. நாமளா சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே மங்களகரமானது கிடையாது. பகவானுடைய வார்த்தைகளை நம்ம திரும்ப சொல்லும் போது மாம்சையோ அபியபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமத்தீத்தியை தான் பிரம்மபூயாய கல்பத்தே. அபியபிச்சாரிண்டி பக்தி அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? விபச்சாரம்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கணவனை தவிர அவங்க கணவன் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பெண்களுக்கு அந்த மாதிரி பேரு. ஆனா அவ்யபிச்சாரிணி பக்தி அப்படின்னாக்க பகவான் மேல மட்டும், கிருஷ்ணர் மேல மட்டுமே அன்பு செலுத்தக்கூடிய அந்த கலப்பற்ற தூய்மையான பக்தி அவ்யபிச்சாரிணி பக்தி அப்படின்னு சொல்றாரு. மாம்ச, மாம் அப்படின்னா என் மேல மட்டும், ச அப்படின்னா நிச்சயமாக, மாம்சையோ அவ்யபிச்சாரேன அந்த பக்தியை செய்யும் போது என்ன ஆகுமா? சகுணான் சமதீத்தியை தான், இந்த 3 குணங்களை அவங்க கடந்துடுவாங்க. 3 குணங்களால தான் நம்ம கட்டுப்பட்டிருக்கோம், 3 குணங்களால தான் நம்ம இத்தனை பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம். அந்த 3 குணங்களை கடந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றார். சகுணான் சமதீத்தியை தான் பிரம்மபூயாய கல்பத்தே. அப்போ அந்த பிரம்மபூத நிலையை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்றார். பிரம்மபூத நிலைன்னா அதான் ஆத்ம நிலை. நாம உடல் அல்ல ஆத்மா, நான் பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சோ அதனால பகவானை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெரிஞ்சு அவருக்கு பக்தி சேவை செய்ய வேண்டியதுதான் நம்முடைய ஒரே கடமை. அதுக்குதான் நம்ம திரும்ப 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 சொல்றோம், பகவானுடைய நாமத்தை சொல்லணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிடணும். வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையிலையும் பக்தி தொண்டை நாம விடக்கூடாது. அது கஷ்டமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல நடுநிலையில இருந்தாலும் சரி, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி. இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, சாண்டிங் எல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாம எங்கேயா சினிமாக்கு போயிடலாம், சாண்டிங் பண்ண வேண்டாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லா நாளும் எல்லா நேரமும் நமக்கு ஒரே எண்ணம் தான். என்ன எண்ணம்? கிருஷ்ண உணர்வு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த உணர்வோட நம்முடைய அன்றாட கடமைகளையும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சிறப்பா கிருஷ்ணருக்கு திருப்தியான நம்முடைய கடமைகளையும், இல்லற கடமைகள், தொழில் கடமைகள், எல்லா கடமைகளையும் கிருஷ்ண உணர்வோட நாம செய்யணும். ஓகே, நாம இதோட இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள்? சோ இதே மாதிரி ஒரு அத்தியாயம் நம்ம எங்க படிச்சோம்? பல்வேறு அவதாரங்களை பத்தி எங்க படிச்சோம்? நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன். முதல் காண்டம். முதல் காண்டத்துல 3வது அத்தியாயத்துல கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் நம்ம பல்வேறு அவதாரங்களை பத்தி பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி, ஞாபகம் வச்சுட்டு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி தேவகூதி கூட பிறந்தவங்க பேரு என்னது? ஆகுதி. தேவகூதியோட சிஸ்டர்ஸ். ஆகுதி,
நம்ம தேர்ட் கேண்டோல படிப்போம் மாதாஜி. ஆகுதி, தேவகூதி, பிரசூதி. பிரசூதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி. மாதாஜி சுந்தரி மாதாஜி பிரஜாபதிக்கும் மனுக்கும் என்ன மாதாஜி டிஃபரன்ஸ்? பிரஜாபதிகள் அப்படிங்கிறவங்க பிரஜைகளை உற்பத்தி செய்யறவங்க. மனு அப்படிங்கிறவர் மனித குலத்தின் தந்தை. பிரஜாபதிகள் மனுவுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மனுக்களை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. பிரஜாபதிகள் அப்படிங்கிறவங்க எல்லா பிரஜைகளையும் உற்பத்தி பண்றாங்க. மனு அப்படிங்கிறவர் மனித குலத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மாதாஜி? வாய்ஸ் கேட்கல மாதாஜி. கேட்கல மாதாஜி. கேட்கலையா? இப்ப கேக்குதா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கேக்குதா மாதாஜி? வாய்ஸ் கேட்கல மாதாஜி. சரி, ஓகே. நாளைக்கு மாதாஜி இன்னொருக்கா சொல்லுங்க மாதாஜி. என்னம்மா? பிரஜாபதி 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 மாதாஜி சரியா இதுவே கேட்கல. புரியல இன்னொரு மாதாஜி. time சொல்லுங்க. அது கேட்கல. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அது சொல்லுங்க மாதாஜி. பிரஜாபதி மனு டிஃபரன்ஸ் கேக்குதா? கேட்கலையா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப லோவா கேக்குது மாதாஜி. நாளைக்கு சொல்றேன். இப்ப கேக்குது மாதாஜி. கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குது மாதாஜி. நல்லா கேக்குது. பிரஜாபதிகள் அப்படின்னா பல்வேறு பிரஜைகளை உற்பத்தி செய்யறவங்க. மனு அப்படின்னா மனித குலத்தை உற்பத்தி செய்யறவர். சரி மாதாஜி. மனித குலத்தின் தந்தை வந்து மனு. அவர்கிட்ட இருந்தா நம்ம வந்தோம். மனுஷ்யாங்கிற பேர் அவர்கிட்ட தான் வந்தது. மனுனாலதான் மனுஷ்யா, மனு சம்ஹிதா, மனு நீதி, அதெல்லாம் எதுல இருந்து வந்தது? மனு கிட்ட இருந்து வந்தது. சோ முதல் மனு சுயம்புவ மனு. பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனுக்கள் வர்றாங்க. பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மனுக்கள் வர்றாங்க. அந்த 14 மனுக்களுடைய பேர் எல்லாமே பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ சுயம்புவ மனு தான் முதல் மனு. அவருடைய சந்ததிகள் வம்சாவளிகளை பத்தி நம்ம பாகவதத்துல விரிவா படிக்கலாம். சரியா? சரி மாதாஜி. சரி மாதாஜி. மாதாஜி சுயம்பு மனுவோட மனைவி பேர் என்ன சொன்னீங்க மாதாஜி? சதரூபாங்களா? சதரூபா. ஒரே பிரஜாபதினா ஒரே டவுட் மாதிரி. பிரஜாபதினா பிரஜைகளை பண்ணுவாங்க சொன்னீங்க. ஆமா, பல்வேறு பிரஜைகளை உற்பத்தி செய்யறவங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாம், தேவர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த பிரஜைகளை உற்பத்தி செய்யறவங்க பிரஜாபதி. மனு அப்படிங்கிறவங்க மனித குலத்துக்கு மனுஷரையா இருக்கிறவங்க. ஓகே. பிரம்மாவும் ஒரு பிரஜாபதி தான். ஓகே, எண்டு கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Thank you Mataji. Hare Krishna Mataji. Thank you Mataji. Thank you Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna.